வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வாழ்க்கையை இந்த மாதிரியான பண்புகள் நம்மிடம் இருந்தால் மிக அமைதியாகவும் நேர்மையாகவும் வாழலாம் அப்படிங்கிறத பற்றி கீதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கீதையில் 13வது அத்தியாயம் பாடல் 8லிருந்து 12 வரைக்கும் உள்ளதை நாம் இப்போ பார்ப்போம். அதாவது அடக்கம், கர்வமின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தளராமை, சுய கட்டுப்பாடு, புலனுகர்ச்சி பொருட்களை துரத்தல், பொய், அகங்காரம் இல்லாதிருத்தல், நோய், முதுமை இவற்றின் துன்பத்தினை கவனித்தல், குழந்தைகள், மனைவி, வீடு, இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், விருப்பு வெறுப்புகளில் சமநிலை, பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாம் மிக மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமோடும் வாழலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றின சிறிதாக ஆராய்ச்சி பண்ணுவோம். அடக்கம் நம்மிடம் இருக்கிறதா? இல்லை. அடக்கம் அப்படிங்கிறது இப்போ உள்ள கலியுகத்தில் இப்போ ஒரு இடத்துலேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 1/4 மணி நேரம் ட்ராவல் அப்படின்னாலுமே ஒரு நெருக்கலுக்கு ஆளாகும் போச்சில் வேகமாக ஒருத்தரை திட்டுறது, அந்த அடக்கம் அந்த 1/4 மணி நேரம் கூட நம்மக்கிட்ட இல்லை. கர்வமின்மை, ஒரு பதவி வந்துட்டு அப்படின்னாலே ஒரு ஆணவம் தலை தூக்குகிறது. அகிம்சை, உண்மைக்கு மாறாக நம்ம எப்போதுமே நடந்தது. பொறுமை, கலியுகத்தில் மிக வேகம், எதுக்கெடுத்தாலும் மிக வேகமாக செல்லுதல், அவசரத்தில் பிடிக்கிறது. இந்த வேகம் நம்மிடம் இருக்கக்கூடாது. மிக பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும். எளிமை, பல லட்சங்கள் பல கோடிகள் நாம் அதிபதியாக மாற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இது இருக்கக்கூடாது. எளிமையாக இருக்க வேண்டும். ஆன்மீக குருவை அணுகுதல், குரு மாதா பிதா குரு தெய்வம், இதில் யாரையாவது நம்ம அணுகிறோமா? இதெல்லாம் நமக்கு வேண்டாத மாதிரியே தோணும். ஆனால் இதெல்லாம் வேண்டத்தக்கது. காரணம், நீண்ட ஆயுளோடு நம் குழந்தைகளும் நம் சுற்றத்தாரும் அவர்களுக்கு விருப்பமாக வாழ்வது தான் மனித வாழ்க்கை. ஆன்மீக குரு, இது ஆன்லைன் ஸ்கூல் உங்களுக்கு நல்ல தெளிவான விளக்கத்தை கொடுக்குறது. இதை நீங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடலாம். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குருவோட, அதாவது நம்மளுடைய பள்ளி வாழ்க்கையோடு நம்ம குருகுலம் முடியுதுன்னு நினைக்கிறோம். அது மிகவும் தவறானது. நல்லதை நமக்கு எடுத்து உழைத்து நல்ல பாதையில் நம்மை வழிகாட்டக்கூடியவர்கள் தான் உண்மையான குரு. மற்றவெல்லாம் போலியானவை. இப்போ நீங்கள் பணி செய்து கொண்டே இருக்கிறீங்க, மன அமைதிக்காக நாம் எங்கே சொல்லுவோம்? மது அருந்துகிறோம், புகைப்பழக்கம், அதுக்கப்புறம் புலனுகர்ச்சி பொருட்களுக்கு எது கொடுக்குறோம்? மெருகூட்டப்பட்ட, மிகவும் சுவையூட்டப்பட்ட பொருட்களை உட்கொள்கிறோம். இது என்னதுன்னா, நாக்குக்கு நமக்கு எதெல்லாம் சுவையாக இருக்குதோ அதையெல்லாம் நம்முடைய வயிற்றுக்கு சுவையானது அல்ல, அது கேடு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத உணரணும். இதுதான் புலனுகர்ச்சி பொருட்களை துரத்தல் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறாரு. பொய், அகங்காரம் இல்லாதிருத்தல். அகங்காரம் மேலே சொன்ன மாதிரி ஒரு பதவி அல்லது பெரிய வெற்றி கிடைத்தவுடனே அகங்காரம் தானாகவே தலை தூக்கிவிடும். நோய் மற்றும் முதுமையிலிருந்து துன்பத்தினை கவனித்தல். இது மேலே சொன்னக்கூடியதெல்லாம் நம்மிடம் இருந்துன்னா தானாகவே நோய் வந்துவிடும். தீய சொற்கள் சொல்லுவோம், ஒவ்வொருத்தரிடமும் கருத்து வேறுபாடு இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அதே போல் குழந்தை, மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல். நல்ல மாதிரியாக வாழணும்னு சொல்லிட்டு இவங்களிருந்து விடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அவர்கள் ஒரேடியாக விடுபட்டு இருப்பதில்லை. அதாவது அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறது. நம் குழந்தைகளை மிகவும் செல்வ செழிப்போடு வாழ செய்ய வேண்டும், அவர்களை நன்கு கல்வி கற்று உயர்ந்த பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூடிய ஒரு விவேகமான எண்ணம். அந்த விவேகமான எண்ணத்தை விட வேண்டும். நமக்கு செய்யக்கூடியது கடமை. அதாவது குழந்தைகள், மனைவி, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடமையை செய்ய வேண்டும். அதை தெய்வத்திடம் விட்டுவிட வேண்டும். மீதியெல்லாம் தானாகவே அவரே முன் மேற்கூறிய எண்ணங்கள்லாம் நம்மளிடம், செயல்கள்லாம் நம்மளிடம் இருந்தால் தாமாகவே அந்த குழந்தை நல்ல நிலைமைக்கு வரும். இல்லை என்றால் என்னாகும்? சமுதாயத்தில் நீங்களே பார்க்கிறீர்கள், அதுபோல் ஆகிவிடும். அதுக்கப்புறம் விருப்பின் சமநிலை, இன்பம், துன்பம், இகழ், புகழ், இவற்றில் சமநிலையோடு இருக்கும். அதே நான் சொன்ன போல் ஒரு 1/4 மணி நேரம் பஸ் ட்ராவல் நம்ம நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தாங்கி கொண்டு போயாக வேண்டும் அப்படிங்கிறத மனநிலைக்கு நாம் வர வேண்டும். பக்தி மிக முக்கியமானது. பக்தி
அதாவது நீங்கள் வந்து ஆஃபீஸ் டியூட்டிக்கு போயிட்டு வந்த உடனேயே நண்பர்களோடு சிரித்து பேசுவதற்காக செல்கிறேன் அப்படின்னு அரட்டை அடிக்கிறது, அவரை பற்றின குற்றங்களை சொல்வது, வேறு ஒரு பற்றின தேவையில்லாத குற்றங்களை சொல்வது, இதெல்லாம் ஆகாது. பக்தி நேரடியாக கோயிலுக்கு சென்று இறைவனை போற்றி வாழலாம். அதே போல் தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல். ஒரு தனியான ரூம் வச்சுட்டு அந்த இதில் நீங்கள் இருக்க பழகணும். அதே போல் பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல். அதாவது பொதுமக்கள் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்யும். அதாவது அவர்களுடைய குற்றம் குறைகளை சொல்வார்கள், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்வார்கள், பழிச்சொற்கள் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்காது. அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் மேற்கண்டதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். அடக்கம், பொறுமை, எளிமை, தூய்மை. தூய்மை அப்படிங்கிறது இப்போ ஒரு மாணவன் இருக்கிறான், அவனுக்கு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா அவன் 5 மணிக்கு எந்திரித்தால்தான் குளித்து மிக தூய்மையாக செல்ல முடியும். இவன் எந்திரிக்கிறதே 7 மணி 7:30 மணிக்கும் பட்சத்தில் அவசரமாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு சென்று விடுறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு கவனிக்கக்கூடிய ஆற்றல், நல்ல நினைவாற்றல் அப்படிங்கிறது இயல்பாக வராது. தூய்மை அப்படிங்கிறது மிக முக்கியம். அதனால் மக்களே மிக சிந்தித்து வரக்கூடிய நாட்களில் மங்களகரமானதாக மாற்ற நமக்கு நல்வழி கிடைக்க இந்த பகவத்கீதை கூறுகிறது. மிக்க நன்றி.